எல்லோருக்கும் காலை வணக்கம். மறுநாள் சமையல் என்னென்னு முதல் நாள் நைட்டு ஒரு பிளான் போட்டு அதன்படி நடக்கும் வழக்கம் தான் எனக்கு. நான் நேற்று இரவு டைம் டேபிள் போடும்போது வடகத்தை குறித்து மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டேன். பிளான் போட்டது வடகம் போட்டு முடித்தாச்சு. மதிய சமையல் என்ன செய்யணும்னு ஆலோசிக்கும் போது ஒன்றுமே பிடிபடலைங்க. சரி, காய்கறி பார்க்கணும். ஃப்ரிட்ஜு திறக்கும்போது அதில் வாங்கி வச்சிருந்த மாங்காய் அதுவாகவே தானாகவே நல்லா பழுத்துருக்குங்க. சரி, மாம்பழ குழம்பு இன்றைக்கி வைக்கலான்னு பிளான் போட்டாச்சு. ஏன்னா 5ஆம் இடத்துல லக்னாதிபதி புதனும் உச்ச செவ்வாய் இருக்கிறதுனால 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் திட்டமிடுதல்னு அதுக்கு பெயர். ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு நம்ம திட்டம் போடுவோம் இல்லையா, அந்த திட்டத்துக்கு ஒரு இடம் தான் 5ஆம் இடம். அது எனக்கு நல்லாவே இருக்குங்க. 5ஆம் இடம் கரெக்டாக முதல் நாள் நைட்டு நாளைக்கு என்னெல்லாம் செய்யணும் டைம் டேபிள் போடுவேன். அதன்படி நடக்கும். 80% நடக்கும், 20% நடக்காது. ஏன்னா கேது புத்தி நடக்குங்க. கேது தடை செஞ்சுட்டு தான் இருப்பார் அவர். சரி, இப்போ வெள்ளைக்குழம்பு வைக்கலான்னு தேங்காய் எடுத்தேன். சீரகம், மஞ்சத்தூள், 4 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், 5 காஞ்ச வத்தல் போட்டிருக்கேன். எனக்கு காரம் அதிகமாக அது இழுக்காது. அப்புறம் 2 வித புளி போட்டிருக்கேன். இந்த மாம்பழத்தில் அங்கங்கே சின்ன புளிப்பு ரசம் இருக்குது. அதனால தான் 2 வித புளி எடுத்திருக்கேன். இனி கறிவேல் போட்டு இந்த நைஸாக அரைச்சி எடுக்கணுங்க. கடுகு தாளிச்சிட்டு கொதி வந்த உடனே இந்த மாம்பழத்துண்டதில் போட்டு மூடி வச்சாச்சுன்னா கமன்னு மாம்பழம் வெள்ளை குழம்பு ரெடி ஆயிருங்க. மாம்பழ குழம்பு வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் 4 கீரி போடுங்க. அப்புறம் சிறிது அளவு வெந்தயம் கூட போடுங்க. மாம்பழ குழம்பு கமன்னு அப்படி வாசனை எடுக்குங்க. சைட் டிஷ் என்ன செய்யலான்னு இப்படி பிளான் போட்டு இருக்கும்போதே மருமக பக்கத்து வீடுங்க சாந்தி வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதில் கேரளா ஸ்டைலில் பயிரை போட்டு பொரியல் செஞ்சு வந்திருக்கா. எனக்கு இன்றைக்கி ஒரு வேலை மிச்சம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு பிடிப்பார். ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு மாம்பழ குழம்பு. மற்றவன ஏனாதானும் சாப்பிடுவாங்க, இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் மாம்பழ குழம்பு வச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கம்மா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு லவ் யூமா. பைமா. தேங்க்ஸ் சாந்திமா. லவ் யூமா.